God friends. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். நம் இந்த வேதனையின் மத்தியிலே என்னோட உதவுவார் யாரும் இல்லை என்கின்ற தருணங்கள் இருக்கும் அல்லவா? அந்த தருணத்துல அநேகராலே புறக்கணிக்கப்பட்டு அநேகராலே நிந்தனைக்குள்ளாகி அநேகர் நம்மை பார்த்து துன்புறுத்துகிறவர்கள் மத்தியில இருக்கும் பொழுது, உங்களால தான்ப்பா நான் சைலண்டா இருக்கேன் என்று சொல்லுவோம் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே பரிசுத்த ஆவியானோட வழிநடத்துதல் அந்த நேரங்களிலே நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம பார்த்து நம்மளை கிட்ட சண்டை போடுறவங்க கிட்ட நம்ம சொல்லுகிற காரியம், நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தேனாக்கா கோவப்பட்டு பேசியிருப்பேன். நான் மட்டும் முன்னாடி மாதிரி இருந்தேனாக்கா என்னோட வாயின் வார்த்தைகளே வேற மாதிரி இருக்கும். நான் ஏதோ பொறுமையா போயிட்டு இருக்கேன், நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டதுனால நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்மள இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருப்போம். ரட்சிப்புக்குள்ளானதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கின்றது? ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது அல்லவா? நான் மட்டும் அந்த மாதிரி இருந்தேன்னா அப்போ இந்த உள்ளான மனுஷன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இங்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசி, நான் நிமித்தம் வாரிக்கொள்ளாதபடிக்கு நான் உம்மாலதான் நான் பொறுமையா இருக்கின்றத நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பொறுமையின் நிமித்தம் தன்னுடைய ஒரு எல்லைக்கு மேல போய் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாக அல்லது தாங்கொன்னா வேதனைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு நபரினால் சொல்லப்படுகின்ற ஒரு வசனமாக இது கருதப்படுகின்றது. இந்த கவலையுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில கூட அநேகரினாலே ஒதுக்கப்பட்டு அநேகரினாலே துன்பப்படுத்தப்பட்டு அநேகரினாலே அந்த வாயின் வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? அநேகத்தரை நம்ம காயப்படுத்தும். என்னால அந்த வார்த்தையை மீறி வரவே முடியல, என்னால தாங்கவே முடியல, நான் ரொம்ப அவங்களுக்குள்ள ஐக்கியமா இருந்தேன், அவங்க என்னை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னால் அதை தாங்க முடியாமல் இருக்கின்றது. ஒருவேளை நான் ரட்சிப்படைவதற்கு முன்பதாக அந்த மனுஷியாக இருப்பேனே ஆனால், ஒருவேளை நான் கிறிஸ்துவைக்குள்ளாக இல்லாமல் இருப்பேனே ஆனால், உலக மார்க்கத்தோடு கூட இருந்திருப்பேனே ஆனால், ஒரு பழைய மனிதனா இருந்திருப்பேனே ஆனால், நான் வாயிலிருந்து வருகிற வார்த்தையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை நான் யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை, பொறுமையோடு இருங்கள். கர்த்தருக்குள் நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது அந்த வாயின் வார்த்தைகள், அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் நம்மை நொறுக்கத்தான் செய்யும். அந்த பொறுமை அது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பொறுமை. அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி, வருகின்ற பிரச்சனைகள், மனிதர்கள் மூலமாக வருகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பொறுமை மிகவும் அவசியம். அவருடைய பிள்ளைகள் அவருக்காய் நாம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக நடப்பதற்கு மேஜிக் கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு வில்வித்தைக்காரர்களை போல வித்தை காட்ட முடியாது. இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரியங்கள். அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ அதை நமக்காய் செய்து முடிப்பார். அது வரையிலும் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக ஆசீர்வதியுங்கள், அவர்களை ஒரு பொழுதும் வெறுக்காதபடிக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா என்று கேளுங்கள். இதை கேட்டு நீங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் அதிசயமாய் முடியும். வசனம் சொல்லுகிறது, என்னை துன்பப்பட்டுள்ளக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும் என்று சொல்லி, அவர் உங்கள் நிமித்தம் உங்களை துன்பப்பட்டுள்ளக்கு நீதியை சரி கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில அநேக விதமான காரியங்களை நீங்கள் துன்பப்பட்டு இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். Have a blessed day. Praise be to God.